தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் உள்ள 200க்கும் மேற்பட்ட குதிரைகளின் மாதிரிகள் பரிசோதனைக்காக ஹரியானாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குதிரைகளின் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 200க்கும் மேற்பட்ட குதிரைகளின் மாதிரிகள் பரிசோதனைக்காக ஹரியானாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள குதிரைக்கு கிளாண்டர்ஸ் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டதன் எதிரொலியால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, குதிரைகளின் மாதிரிகள் பரிசோதனைக்காக ஹரியானாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்கள். மோனிஷா, சென்னையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சவாரிக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த குதிரைக்கு கிளாண்டர்ஸ் நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் கிளாண்டர்ஸ் நோய் தொற்று தொடர்பாக உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக சுகாதாரத்துறை சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் விலங்குகள் நல வாரியம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டது. குறிப்பாக இந்த நோய் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குதிரையுடன் இருந்த மற்ற குதிரைகளுடைய அந்த மாதிரிகளை உடனடியாக பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சவாரிக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த குதிரைகளுடைய மாதிரிகளை சேகரிக்கக்கூடிய பணிகள்ல விலங்குகள் நல மருத்துவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில தற்போது 200க்கும் மேற்பட்ட அந்த மாதிரிகள் கைப்பற்றப்பட்டு தற்போது அது முழுவதுமாக ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. குறிப்பாக ICAR என்று சொல்லக்கூடிய இந்த விலங்குகள் தொடர்பான அந்த நோய்கள் கண்டறியக்கூடிய அந்த ஆய்வகத்திற்கு தற்போது அந்த சேகரிக்கப்பட்ட அனைத்து பரிசோதனையும் முழுவதுமாக அனுப்பி வைக்கப்பட்டதற்கு அதற்கு பிறகாக வேற ஏதேனும் குதிரைகளுக்கு கிளாண்டர்ஸ் நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான முழு விவரங்களும் தெரிய வரும். இந்த நிலையில் தான் ஏற்கனவே சுகாதாரத்துறை சார்பில் ஏற்கனவே அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சவாரிக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த குதிரைகள் அனைத்துமே முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஏற்கனவே குதிரைக்கு ஏதேனும் நோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அந்த குதிரைகள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று சவாரிக்கு பயன்படுத்தும் போது உரிய கிருமி நாசிகள் கொண்டு குதிரைக்கான அந்த உபகரணங்கள் முழுவதுமாக கிருமி நாசிகள் கொண்டு சுத்தம் செய்யப்பட வேண்டும். அதே போன்று சென்னை மட்டுமல்லாது சுற்றுலா தலங்களில் பயன்படுத்தக்கூடிய குதிரைகள் அனைத்துக்குமே இதே நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதாக அறிவுறுத்தப்பட்டுகிறது. குதிரைகளுக்கு தீவிரமான அந்த உடல் பாதிப்பு என்பது இருந்தால் உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும் என்பதாகவும் அந்த குதிரைகளை பராமரிக்கக்கூடிய உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தமிழகம் முழுவதிலும் தொடர்ச்சியாக இந்த கிளாண்டர்ஸ் நோய் தொற்று தொடர்பாக பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக ஒவ்வொரு குதிரைகளிடமும் அந்த பரிசோதனை மேற்கொள்வதற்கான சாம்பிள்கள் என்பது எடுக்கப்பட்டது. தற்போது அந்த சாம்பிள் டெஸ்ட் முழுவதுமாகவே ICAR என்று சொல்லக்கூடிய அந்த விலங்குகளுக்கான அந்த நோய் கண்டறியக்கூடிய அந்த ஆய்வகம் ஹரியானாவில் இருக்கிறது. அந்த ஆய்வகத்திற்கு முழுவதுமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேற ஏதேனும் குதிரைகளுக்கு இந்த கிளாண்டர்ஸ் நோய் தொற்று எதுவும் பரவி இருக்கிறதா அல்லது தற்போதைய நிலவரப்படி அது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பது தொடர்பான முழு விவரங்களும் தெரிய வரும். மோனிஷா, ஜெயலானி, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.